ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் உண்மையில் ரட்சிக்கப்பட்டவர்களா? என்னுடைய 12வது வயதில் தூத்துக்குடி துறைமுகத்தில் MV லோகோஸ் என்கிறதான ஒரு புத்தக கப்பல் வந்தது. எங்களுடைய பள்ளிகளில் இருந்து எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது நாங்கள் சிறுவர்களாக இருந்தபடியால் நாங்கள் அங்குமிங்கும் அதை சுற்றி பார்த்து கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த ஒரு ஆங்கிலேயர் என்னிடம் கேட்ட கேள்வி இதுதான்: ஆர் யூ சேவ்டு? எனக்கு அந்த வார்த்தை மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நாம் இன்றைக்கு அநேகரை பார்த்து இந்த கேள்வி கேட்பதில்லை. ஆர் யூ சேவ்டு? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா அல்லது நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா என்ற கேள்வி இன்றைக்கு காலையில் நாங்கள் உங்களை நோக்கி கேட்கிறோம். உண்மையிலேயே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்களும் அல்லது உங்களை சார்ந்தவர்களும் அறிந்திருக்கிறார்களா? அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் என்னோடு கூட ஒரு 10 கேள்விகளை ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்கைக்கு போகும் முன்பதாக சுய பரிசோதனை செய்து நீங்கள் படுக்கைக்கு செல்ல உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்பதை தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். ஒருவேளை நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் போதோ அல்லது நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை சபை நடுவில் தெரிவிக்கும் போதோ இதை நாம் அறிக்கை பண்ணுகிறோம். ஆனால் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்பதை தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இரண்டாவதாக, பாவத்தை வெறுத்தல் என்பதை விட பாவத்தின் மேல் போராட்டம் நிகழ்ந்ததா? இரண்டாவது சுய பரிசோதனை கேள்வி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆகவே ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லும் முன்பதாக எனக்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு பாவத்தின் மேல் போராட்டம் நிகழ்ந்ததா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, சகோதர சிநேகத்தில் என்னுடைய ஈடுபாடு எவ்விதமாக இருக்கிறது? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆகவே சகோதர சிநேகத்தோடு என்னுடைய தொடர்பு அல்லது என்னுடைய ஐக்கியம் எவ்விதமாக இருக்கிறது? மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் யாரிடமாவது இந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வந்தார் என்று நாம் அறிக்கை இடுகிறோமா அல்லது சாட்சி இடுகிறோமா? 1 யோவான் 4:14, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி இடுகிறோம். ஒவ்வொரு நாளும் யாரிடமாவது இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே வந்தார், என்னுடைய பாவத்தை மன்னித்தார் என்று அறிக்கையிட்டிருக்கிறோமா? நான்காவது சுய பரிசோதனை கேள்வி. ஐந்தாவது சுய பரிசோதனை கேள்வி, கர்த்தருடைய வார்த்தை உங்களில் பேச வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு நிலையை நீங்கள் உணர்த்தப்பட வேண்டும். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் சபையிலோ அல்லது எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்திலே சொல்லப்படும் பொழுது நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டது எனக்குத்தான் என்று ஆவியானவர் உணர வைக்கிறாரா? இன்றைக்கு என்னோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பேசியதா? ஏதாவது ஒரு காரியத்தில் நான் உணர்வடைந்தேனா? எல்லாருமே பூரணர் கிடையாது. Nobody is perfect in this world. ஆனால்
நாம் பூரணத்தை நோக்கி கடந்து போகிறோம். இந்த பூரணத்தை நோக்கி கடந்து போவதற்கு எனக்கு இன்றைக்கு எந்த வார்த்தை என்னோடு பேசியது? 6வது சுய பரிசோதனை கேள்வி, கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேனா? இன்றைக்கு லைக்கிங் அல்லது எதை பார்த்து நாம் ஈர்க்கப்படுகிறோம்? இன்றைக்கு டிவி, மொபைல், இவ்விதமாக அநேக இன்டர்நெட், இன்னும் அநேக விதமான கேட்ஜெட்ஸ் வழியாக நாம் ஈர்க்கப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறோமா? சங்கீதம், முதல் சங்கீதத்துல அவர் சொல்லுகிற காரியம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து என்று வாசிக்கிறோம். அந்த பிரியம் அது அவ்வளவு சுலபமாக அநேகருக்கு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறோமா? அதிகாலையிலே எழுந்தேன் என்று தாவீது கூறுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எங்கு கேட்கும் என்று சொல்லி நாம் அவ்விதமாக பிரியத்தோடு கூட நாம் இருக்கிறோமா? அது ஒரு முக்கியமான ஒரு சுய பரிசோதனை கேள்வி. 6வது கேள்வி. 7வது, எந்த ஒரு காரியத்தையும் ஆவியின்படி சிந்தித்து ஆவியின்படி செயல்படுகிறோமா? அநேகர் மாம்சத்தின்படி சிந்தித்து மாம்சத்தின்படி செயல்படுகிறோம். ஆனால் ஆவியின்படி சிந்தித்து ஆவியின்படி நாம் நடக்கிறோமா? அதையும் நாம் நம்முடைய சிந்தனைக்கு, கேள்விக்கு கொண்டு வர வேண்டும். 1 யோவான் 3:24, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தொருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னில் நிலைத்திருக்கிறாரா? 8வது கேள்வி, சுய பரிசோதனை கேள்வி. 1 பேதுரு 2:7, கிறிஸ்துவானவர் நமக்கு விலையேறப்பெற்ற பொக்கிஷமாக காணப்பட வேண்டும். ஒரு மைட்டி ட்ரெஷர், கிறிஸ்து என்னில் வாசமாய் இருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய பொக்கிஷம் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு நான் அதை உணர்ந்தேனா? 1 பேதுரு 2:7, ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, மைட்டி ட்ரெஷர். உங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு அது விலையேறப்பட்ட பொக்கிஷமாக உங்களுக்கு தெரிந்ததா? 9வது சுய பரிசோதனை கேள்வி, நற்கிரியைகள் என்னில் இன்றைக்கு காணப்பட்டதா? யாருக்காவது ஒருவருக்கு என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நற்கிரியை நான் செய்திருக்கிறேனா? எபேசியர் 2:10 நாம் அறிந்திருக்கிற வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய டே டு டே அஃபேர்ஸ், அனுதின வாழ்க்கையில் நற்கிரியைகள் நம்மோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படி யாருக்காவது இன்றைக்கு நான் நற்கிரியை செய்திருக்கிறேனா? இரவில் படுக்கும் முன்பதாக 9வது சுய பரிசோதனை கேள்வி. கடைசியாக 10வது கேள்வி, நான் பாவம் செய்யும் போது தேவன் என்னை சிட்சிக்கிறார் அல்லது என்னை உணர்த்துகிறார் என்ற அறிவு என்னிடத்தில் இருக்கிறதா? அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை யாருமே அறிகிறதில்லை, அதை அறிய வேண்டும் என்று உணர்கிறதும் இல்லை. ஏதோ வந்தது, ஏதோ போனது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். எபிரேயர் 12:9, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? 10வது கேள்வி, என்னுடைய வாழ்க்கையிலே நான் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறார், அந்த ஆண்டவர் தான் இது எனக்கு சிட்சித்தார் என்ற அறிவு எனக்கு இருக்கிறதா என்பதையும் இந்த நாளிலே நாம் சிந்திக்கணும். ஆகவே இந்த 10 சுய பரிசோதனை கேள்விகளையும் நாம் சோதித்து பார்த்து நம்மை நாமே வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்தில் இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த நாளை ஆரம்பிப்போம். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.